அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மொலாரிட்டினா என்ன என்பதையும் அதை எப்படி எளிதாக கண்டுபிடிப்பது என்பதையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மொலாரிட்டி எப்படி எளிதாக கண்டுபிடிப்பது என்பதை பார்க்கலாம். முதல்ல மொலாரிட்டினா என்னன்னு டிஃபைன் பண்ணுவோம். The number of moles of solute dissolved in 1 liter solution. 1 லிட்டர் சொல்யூஷன்ல டிசால்வ் ஆகி இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தான் மொலாரிட்டி. அதோட ஃபார்முலா என்னன்னா m ஈக்குவல் டு n/b. இதுல ஸ்மால் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், bங்கிறது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், அது லிட்டர்ல இருக்கணும். கேபிட்டல் எம்ங்கிறது மொலாரிட்டி. எக்ஸாம்பிளுக்காக இங்க நான் ஒரு 5 மோல் HCl இந்த பாட்டில் எடுத்திருக்கேன். இதை நான் 1 லிட்டரா மேக்கப் பண்ண போறேன். இதான் சொல்யூட்டு. இதோட சால்வெண்ட் தண்ணி. பாட்டில் இருக்கக்கூடிய சொல்யூஷனோட மொலாரிட்டி கேபிட்டல் M ஈக்குவல் டு 5 மோல் HCl டிவைடட் பை 1 லிட்டர். ஸோ மொலாரிட்டி வந்து 5m. மொலாரிட்டியை கால்குலேட் பண்ணும்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில கன்வர்ஷன்ஸ். 1 லிட்டர் அப்படிங்கிறது 1 டெசிமீட்டர் கியூபுக்கு ஈக்குவலா இருக்கும். அது 1000 சென்டிமீட்டர் கியூபுக்கு ஈக்குவலா இருக்கும், அல்லாட்டி 1000 மில்லி லிட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த கன்வர்ஷன் கண்டிப்பாக தெரிய வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஈஸி ட்ரிக்ஸ் டு கால்குலேட் மொலாரிட்டி. அதுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா 0.4 மோல் ஆஃப் NaCl இன் 400 மில்லி லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். இதுல ஸ்மால் n நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவுனா 0.4 மோல். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவுனா 400 மில்லி லிட்டர். சொல்யூஷன் மில்லி லிட்டர் அல்லாட்டி சென்டிமீட்டர் கியூப்ல இருந்தால் அதை லிட்டராக கன்வெர்ட் செய்ய வேண்டும். மில்லி லிட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு டெசிமல் பிளேஸ், டெசிமல் பாயிண்ட் 3 பிளேசஸ் லெஃப்ட்ல மூவ் பண்ணணும். சோ 1 2 3 இங்க மூவ் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவுனா that is B equal to 0.4 liter. இத மொலாரிட்டி ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணினால் கேபிட்டல் M equal to n/b which is equal to 0.4 mole divided by 0.4 liter which is equal to 1 molar. அப்ப இந்த சொல்யூஷனோட மொலாரிட்டி 1 molar. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 0.9 mole of HCl in 500 centimeter cube of solution. இதுல என்னோட வேல்யூ 0.9 மோல், பியோட வேல்யூ 500 சென்டிமீட்டர் கியூப். மில்லி லிட்டர் அல்லாட்டி சென்டிமீட்டர் கியூப்ல இருந்தால் அதை லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அதை லிட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட்ல 3 பிளேசஸ் மூவ் பண்ணணும். ஸோ 1 2 3. ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவுனா 0.5 லிட்டர். இதை மொலாரிட்டி ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணினா 0.9 divided by 0.5. 0.9 divided by 0.5 which is equal to M equal to, that is molarity equal to 1.8 m. Next problem பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் என்னன்னா 0.2 mole of HNO3 in 200 milliliter of solution. இதுல என்னோட வேல்யூ 0.2 mole, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளவுனா 200 மில்லி லிட்டர். மில்லி லிட்டர் அல்லாட்டி சென்டிமீட்டர் கியூப்ல இருந்தா அதை லிட்டர்ல கன்வெர்ட் பண்ணணும். லிட்டர்ல கன்வெர்ட் பண்றதுக்கு டெசிமல் பாயிண்ட் 3 பிளேசஸ் லெஃப்ட்ல மூவ் பண்ணணும். ஸோ 1 2 3. ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து 0.2 லிட்டர். Molarity, that is capital M equal to n/b which is equal to 0.2 divided by 0.2
which is equal to 1 molar. Next ஒரு சில hard level questions பார்ப்போம். இந்த questions எல்லாமே solute-ஓட number of moles கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக solute-ஓட weight கொடுத்திருப்பாங்க. நாம தான் number of moles ஆக மாற்ற வேண்டும். Okay, first question. 0.2 gram of NaOH in 600 centimeter cube of solution. The solute வந்து sodium hydroxide, that is NaOH. அதோட weight வந்து 0.2 gram. So இத number of moles மாற்றணும். அதுக்கு முதல்ல sodium hydroxide ஓட molar mass கண்டுபிடிக்க வேண்டும். Molar mass of sodium hydroxide, which is equal to ஒரு sodium plus ஒரு oxygen plus ஒரு hydrogen. சோடியத்தோட அட்டாமிக் மாஸ் வந்து 23, ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 16, ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1. எல்லாத்தையும் ஆட் பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடியது 40 கிராம். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து 40 கிராம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் N ஈக்குவல் டு கிவன் கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ். இந்த சொல்யூட்டோட கிவன் கிராம் எவ்வளோனா 0.2 கிராம். So 0.2 divided by 40, which is equal to 0.005 mole. Next, in the solution of volume 600 centimeter cube. Centimeter cube liter மாத்துறதுக்கு decimal point 3 places leftல move பண்ணணும். So 1, 2, 3. So volume of solution 0.6 liter. Molarity of formula N by B. So இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணினால் நமக்கு கிடைக்கக்கூடியது 0.005 divided by 0.6, which is equal to 0.0083 m. Okay, next question. 4 gram of HNO3 in 80 milliliter of solution. இல்ல HNO3 தான் solute, அதோட மோலார் மாஸை நம்ம கண்டுபிடிப்போம். So molar mass of HNO3, which is equal to ஒரு hydrogen plus ஒரு nitrogen plus 3 oxygen, which is equal to 1 plus ஒரு nitrogenக்கு 14 plus ஒரு oxygenக்கு 16, அப்படி 3 oxygen இருக்கு, that is 48. எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது 63 கிராம். HNO3 ஓட மோலார் மாஸ் வந்து 63 கிராம். Number of moles N equal to given mass by molar mass, which is equal to HNO3 ஓட given mass வந்து 4 கிராம். So 4 divided by 63, which is equal to 0.063 mole. Volume of solution வந்து 80 milliliter. மில்லிலிட்டரை லிட்டரா மாத்துறதுக்கு டெசிமல் பாயிண்ட 3 பிளேசஸ் லெஃப்ட்ல மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது 0.08 லிட்டர். மொலாரிட்டி கேபிட்டல் M equal to N by B, which is equal to இந்த வேல்யூஸ் எல்லாம் இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். என்னோட வேல்யூ, that is number of moles, 0.063 divided by volume 0.08. Okay, calculate பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.7875 m. Okay, last problem. 20 gram of HCl in 0.5 decimeter cube of solution. இதுல HCl ஓட மோலார் மாஸ் முதல்ல கண்டுபிடிப்போம். மோலார் மாஸ் ஆஃப் HCl, that is equal to ஒரு ஹைட்ரஜன் plus ஒரு குளோரின். ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1 plus ஒரு குளோரினோட அட்டாமிக் மாஸ் வந்து 35.5. ரெண்டை ஆட் பண்ணினா 36.5 கிராம். மோலார் மாஸ் ஆஃப் HCl வந்து 36.5 கிராம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா given mass by molar mass, which is equal to given mass 20 கிராம். So 20 divided by 36.5, which is equal to 0.54 mole. Volume of solution வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0.5 decimeter cube.
டெசிமீட்டர் கியூபை லிட்டரா மாத்துறதுக்கு என்ன பண்ணோம்னா அதே வேல்யூ தான் வரும். dm கியூபுக்கு பதிலாக Lன்னு போடணும். ஸோ 0.5 லிட்டர். ஸோ மொலாரிட்டி ஃபார்முலா என்னன்னா மொலாரிட்டி m equal to n by v which is equal to என்னோட வேல்யூ that is number of moles of HCl எவ்வளோனா 0.54 mole divided by volume of solution எவ்வளோனா 0.5 லிட்டர். கால்குலேட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் மொலாரிட்டி கேபிட்டல் M equal to 1.08 m. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.